ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சாக்லேட் மேக்கிங் 3rd டே நம்ம வந்திருக்கோம். இதை நான் ஃபெரிரோ ரோச்சர் சாக்லேட் தான் நான் இதில் பண்ணியிருக்கேன். இதை எப்படி செய்கிறதுன்னு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம தேவையான பொருள்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 2:1 ரேஷியோவில் ஒயிட் காம்பவுண்டும் டார்க் காம்பவுண்டும் எடுத்திருக்கேன். ஒயிட் காம்பவுண்ட் 2னா 1 பங்கு டார்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது நம்ம ஹோம்மேட் நியூட்டெல்லா, இது ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹேசல் நட் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இதோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம முழுசாகவும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த பாதாம் முந்திரியும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த சாக்கோ செல்லும் நான் ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டபுள் பாயில் மெத்தடில் நம்ம இந்த மாதிரி காம்பவுண்ட் எல்லாத்தையுமே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம டபுள் பாயில் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம அந்த ஷெல்லில் நம்ம நியூட்டலாவை ஃபில் பண்ணி வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டக்குன்னே கரைஞ்சிரும். எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட மில்க் காம்பவுண்ட் இருக்குன்னா நீங்கள் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சாக்கோ செல் எல்லாத்துலேயுமே நம்ம இந்த நியூட்டலாவை ஃபில் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி பைப்பிங் பேக் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பைப்பிங் பேக்கில் நம்ம எல்லாத்தையுமே நம்ம இந்த நியூட்டலாவை ஃபில் பண்ணிவிட்டு மேலே டைட்டாக ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க, மேலே வராமல் இருக்கும். அவ்வளோதான். இப்போ 1 by 1 நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம இந்த மாதிரி நியூட்டலா ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நடுப்புற ஹேசல் நட் வச்சுட்டு எல்லாத்துலேயுமே நடுப்புற ஹேசல் நட்டு ஃபுல்லாகவும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா பாதியாகவும் கட் பண்ணி வைக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஷெல்லில் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக இருந்தால் தான் சாக்லேட் நல்லாவே ஒட்டிக்கும் அந்த ஷெல்லு. அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஷெல்லுக்கு இடையில கேப் இருக்குது அப்படின்னா நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன், அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபுல்லாக சுற்றிலும் நல்லா சீல் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் கேப் இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம அந்த நியூட்டலா வச்சு நம்ம ஃபில் பண்ணி நம்ம ஃப்ரீஸ் பண்ணும்போது அது நல்லாவே ரவுண்ட் ஷேப்புக்கு நம்மளுக்கு கரெக்டாக ஈவனாக கிடச்சிக்கும். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே நீங்கள் இந்த மாதிரி சைடில் கொஞ்சம் நியூட்டலாக வச்சு ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒட்டிக்கும், நல்லா ரவுண்ட் ஷேப்பு பர்ஃபெக்டாக வரும். இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் 1 by 1. இந்த மாதிரி நம்ம பல்க் ஆர்டர் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கே இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளுக்கு இது பெரிய விஷயமா தெரியாது, ஏன்னா நம்ம இந்த மாதிரி செய்கிறது ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம பண்ணினோம்னா நம்மளுக்கு அந்த வேலை செய்கிற அந்த டயர்ட்னஸ் இருக்கவே இருக்காது. எனக்கு இந்த சாக்லேட் செய்கிறதுக்கே எப்படியும் ஒரு 5 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம இந்த ஷெல்லாம் நம்ம ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இதை ஃப்ரீஸ் பண்ணணும். நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒட்டிட்டு இதை 20 நிமிஷம் நான் ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட்டில் நம்ம இதை கோட்டிங் மாதிரி கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம கோட்டிங் கொடுக்குறதே 2 மெத்தட் இருக்குது. ரியல் ஃபெரிரோ ரோச்சரோட மெத்தட் நான் அடுத்த இதில் காமிக்கிறேன். இது இப்போ என்னென்னா நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சாக்லேட்டில் பாதாம் முந்திரி மட்டும் போட்டுட்டு இந்த மாதிரி அந்த நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஷெல்லை நம்ம டிப் பண்ணி இது மாதிரி ஒரு பட்டர் ஷீட்டில் நம்ம இது மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். இது மாதிரி பண்ணோம் அப்படின்னா அடியில் என்ன ஆகும்னா சாக்லேட் கொஞ்சம் ஃப்ளாட்டான மாதிரி இருக்கும், ஷேப் கரெக்டாக ரவுண்ட் ஷேப் கிடைக்காது, ஃபெரிரோ ரோச்சர் மாதிரி இருக்காது. அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது மாதிரி நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டோன்னா நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அடியில் கொஞ்சம் நல்லா ஃப்ளாட்டாக சப்பட்டையாக இருக்குல்ல, இதை நான் கத்தி வச்சு இந்த மாதிரி சைடெலாம் எடுத்து விட்டேன். இது அவ்வளோ பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கிடைக்காது. இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா இதில் நம்ம போடக்கூடிய நட்ஸ் கம்மியாக இருக்கும். அதே நம்ம ரியல் ஃபெரிரோ ரோச்சரோட அந்த ஷேப் வரணும், அந்த எஃபெக்ட் வரணும் அப்படின்னா
இது மாதிரி வெறுமனே மெல்ட் பண்ண சாக்லேட்டில் நம்ம வந்து நட்ஸில் வந்து நம்ம இந்த மாதிரி பரட்டி எடுக்கணும். மெல்ட் பண்ண சாக்லேட்டை நம்ம டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாதாம் முந்திரி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சாக்லேட்டை டிப் பண்ணி டக்குன்னு அந்த நட்ஸில் போட்டு நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ரியல் அந்த ஃபெரிரோ ரோச்சரோட எஃபெக்ட் வந்து கிடைக்கும். இது மாதிரி நான் பாதி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் அது மாதிரியும் பாதி பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். பார்க்கவும் நல்லா லுக்காக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. கொஞ்சமாக சாக்லேட்டை வந்து நீங்கள் மெல்ட் பண்ண சாக்லேட்டில் கையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த உருண்டைங்களாக வந்து இந்த மாதிரி நம்ம அந்த நட்ஸ் ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி நம்ம ரோல் பண்ணோம்னா கரெக்டாக சூப்பராக கிடச்சிரும். இதையும் நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணணும். ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி இந்த ஃபெரிரோ ரோச்சரோட கப்பும் அதுக்கப்புறம் இந்த கோல்டு கலர் ரேப்பரும் தான் வாங்கியிருக்கேன். இது அப்படியே அந்த ஃபெரிரோ எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணி நான் வாங்கியிருக்கேன். இதோட வீடியோலாம் உங்களுக்கு நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஷீட் வந்து ஒரு 100 இது வந்து 150க்கு நான் வாங்கினேன். பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அதே மாதிரி டெக்ஸ்சர் நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு. இது அப்படியே எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ பேக் பண்ணிக்கலாம். 1 by 1 வந்து நான் எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு ஒரு டபுள் சைடு டேப் மட்டும் வச்சு அந்த ஃபெரிரோ ரோச்சரில் நான் ஒட்டிக்கிட்டேன். அந்த கப்பில் வச்சு நான் ஒட்டிட்டேன். அவ்வளோதான். நம்மளோட ஃபெரிரோ ரோச்சர் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தான். ரொம்ப சிம்பிளாகவே நான் உங்களுக்கு இந்த ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கேன். இது எல்லாத்தையுமே இப்போ வந்து இந்த மாதிரி நான் வந்து ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த ஒரு பாக்ஸ் வந்து 30 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். இது ஒரு சாக்லேட்டோட ரேட் வந்து நான் வந்து 50 வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பேக் பண்ணி நீட்டாக சீல் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி இன்னும் சாக்லேட் ரெசிபி நிறைய நான் அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா 1 by 1 நான் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். நான் எடிட் பண்ண கொஞ்சம் லேட் ஆனாலும் நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே எல்லா சாக்லேட்டோட ரெசிபியுமே அப்லோட் பண்ணுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.